தாவேகாவும் தப்பே செய்யலையான்னு கேட்டா முதல்ல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான். கரூர்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல இருந்து தாவேகா அதற்கு மன்னிப்பு கோரி இருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். அதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய தலைவர் இல்லாட்டி உபத்தலைவர்கள் போய் பார்த்திருக்க வேண்டும். இரங்கலை உடனடியாக தெரிவித்திருக்க வேண்டும். இது ஒரு வரலாற்று பிழை. இந்த வரலாற்று பிழையிலிருந்து தாவேகா பாடம் கற்றுக்கொண்டார்களா அப்படின்னு கேட்டா இன்னைக்கும் தாவேகாவை பத்தி பேசுறதுக்கு வேற யாருமே வரமாட்டுக்காங்க. தாவேகாவினுடைய முக்கியமான செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரான ராஜ்மோகன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியல. ஸோ இது ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை தாவேகாவை கார்னர் பண்ணியிருக்காங்க. தாவேகால இருந்து யார் வெளியில பேசினாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குங்கிறத தாவேகாவினுடைய தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அவங்கள கார்னர் பண்ணுவாங்க. எங்க இத்தனை வருடங்களாக நாங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள்